Hi, hello guys. Welcome to Obstructing the Field. ஸோ நம்ம சேனலோட ஃபோர்த் வீடியோவில் நம்ம இருக்கோம். ஐபிஎல்லோட எல்லா டீமோட ரிட்டன்ஷன் ரிட்டன்ஷன் அண்ட் பொட்டன்ஷியல் ரிட்டன்ஷன்ஸ் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ஸோ அதை பற்றி பேசுறதுக்காக நம்ம கூட சந்து சாம்சன் அண்ட் அவர் கூட ரஜத் பட்டிதார் இருக்காரு. ஸோ நம்ம இன்னைக்கு பிபிகேஎஸ் பஞ்சாப் கிங்ஸ் அந்த டீமுடைய பாசிபிள் ரிட்டன்ஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம். So, okay, let's start with Rajat Patidar. Your thoughts on this team's previous year's performance and அவங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்ணாங்க, என்னெல்லாம் ரீடைன் பண்ணா நல்லா இருக்கும், சொல்லுங்க உங்களோட தாட்ஸ். முதல்லலாம் சிஎஸ்கேக்கு ஒரு டாக் எப்படி சொல்லுவாங்கன்னா, சிஎஸ்கே ஃபைனல் வந்துருவாங்க, அந்த டீம் கூட யார் இப்போ காம்படிட்டரா இன்னொருத்தர் ஃபைனல் வர போறது, இல்லைன்னா இந்த வருஷம் கண்டிப்பா சிஎஸ்கே குவாலிஃபை ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக் கொடுப்பாங்க. அதுக்கு ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்டா இந்த டீம் கண்டிப்பா லாஸ்ட்ல பினிஷ் பண்ணுவாங்க, யார் அவங்க கிட்ட இருந்து அந்த கடைசி பேச தட்டி படிக்க போறா அப்படின்றது மட்டுமே இந்த டீமோட டாக். ஏன்னா இத்தனை வருஷமா இருந்திருக்கு. ஃபைனல் ஒரே ஒரு தடவை தான் ஃபைனல் போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். மொத்தமாவே 2 தடவை குவாலிஃபை ஆயிருக்காங்க. அவ்வளவு பெரிய பெர்ஃபார்மன்ஸும் கிடையாது இது வரைக்கும் சீசன். அதே மாதிரி ஒரு பெஸ்ட் கிரிக்கெட்டர்ஸை ப்ரொடியூஸ் பண்ண டீமாவும் இருந்ததில்லை. ரெண்டுத்துலயுமே 50-50 இருந்த டீமா தான் இந்த டீம் இருந்திருக்காங்க. இந்த வருஷமும் அதுக்கு எந்த ஒரு குறையும் இல்லாம அவங்க வழக்கமா பண்றதே திருப்பி கன்சிஸ்டன்சியை மெயின்டைன் பண்றாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் நான் இதுவெல்லாம் பிளேயர்ஸ் பேர்லாம் படிச்சிடுறேன், அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஷிகர் தவன், ஜிதேஷ் சர்மா, ஜானி பேஸ்ட்ரோ, பிரப்சிம்ரன் சிங், லியாம் லிவிங்ஸ்டோன், ஹர்ப்ரீத் பாட்டியா, ரைலி ரூசோ, சசாங்க் சிங், கிறிஸ் வோக்ஸ், விஸ்வநாத் பிரதாப் சிங் இங்கே தான் இருக்காரு. விஸ்வநாத் பிரதாப் சிங், அசுதோஷ் சர்மா, தனே தியாகராஜன், அதர்வா தாய்டே, சிவம் சிங், சிக்கந்தர் ராசா, சாம் கரன், ரிஷி தவான், ஹின்ஸ் சௌத்ரி, ஹர்ப்ரீத் பிரார், ஹர்ஷ்தீப் சிங், ககிசோர் அபாடா, நாதன் எல்லிஸ், ராகுல் சகர், வித்வாத் காவேராப்பா, ஹர்ஷல் பட்டேல். இந்த டீம் என்ன சொல்றது, ஓரளவுக்கு டீசன்ட் பிளேயர்ஸ் எல்லாருமே இருக்காங்க. யாருமே டாப் குவாலிட்டி பிளேயர்ஸா இல்ல. ரெண்டாவது, போன வருஷம் பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப போரா இருந்துச்சு. இவங்களை விட போரா பண்ணதுனாலதான் மும்பை இந்தியன்ஸ் ஃபைனல் பிளேஸை பிடிச்சாங்க. இவங்க என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. இவங்க ஓவர்சீஸ் காம்பினேஷனும் ஒழுங்கா இல்ல, இந்தியன் கோர் இல்ல, ஒரு கேப்டன் இல்ல, ஒரு கரெக்டான பிளேயர்ஸே இல்ல. எனக்கு தெரிஞ்சு ஸ்டார்ட் பண்றப்ப 0 ரிட்டன்ஷன்ஸோட ஸ்டார்ட் பண்ணலாம் தான் நான் நினைச்சேன். பட் இவங்க என்ன பண்ணலாம்னா, சசாங்க் சிங்கையும் அசுதோஷ் சர்மா, இல்லைன்னா சசாங்க் சிங், பிரப்சிம்ரன் சிங், இவங்க 2 பேரையும் அன்கேப்டு பிளேயர்ல ரீடைன் பண்ணிட்டாங்கன்னா 4-8 crores. இவங்க 2 பேரும் அந்த 4 crores ஒரு நல்ல வர்த்தான பிளேயர்ஸாகவே இருப்பாங்க. இப்போ சசாங்க் சிங்கும் பிரப்சிம்ரன் சிங்கும் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, பிரப்சிம்ரன் சிங் நல்ல ஒரு வேல்யூ கிரிக்கெட்டரா இருப்பாரு. அவர் நல்ல பவர் பிளேயர் செம்மையா ஹிட் பண்றாரு. ரெண்டாவது, சசாங்க் சிங் உண்மையாலே போன வருஷம் ஒரே பிளேயர் நல்லா ஆடினது அந்த டீமுக்கு கன்சிஸ்டன்டா அப்படின்னு பார்த்தா சசாங்க் சிங் மட்டும்தான். ஸோ இவங்க 2 பேரையும் ரீடைன் பண்ணிட்டு உனக்கு பிரப்சிம்ரன் சிங் ரீடைன் பண்ணும்போது டாப் ஆர்டர் பேட்டர், விக்கெட் கீப்பர் பேட்டரும் கிடைச்சிருச்சு. சசாங்க் சிங் ஒரு மிடில் ஆர்டர் பினிஷர் மாதிரி ஒரு ரோல் கிடைச்சிருச்சு. ரெண்டாவது, அவர் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பினிஷர் மாதிரியே வேலை செய்யறாரு. ஒரு என்ன சொல்றது, டாப் குவாலிட்டி பிளேயர் மாதிரி தான் ஒரு ஃபீல் இருக்கு. எந்த வீக்னஸும் இருக்கா மாதிரி தெரியல. பவர் ஹிட்டிங் நல்லா இருக்கு. ஸோ சசாங்க் சிங்கையும் அசுதோஷ் சர்மான்றாங்க, பிரப்சிம்ரன் சிங்கையும் ரீடைன் பண்ணிட்டு அவங்க ஆர்டிஎம்க்கு ஹர்ஷ்தீப் சிங்க்கு போகலாம். ஹர்ப்ரீத் பிரார், அவரு அந்த ஸ்பின்னர், லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின், அவரு நல்லா கன்சிஸ்டண்டா பவுலிங் போட்டாரு. ஸோ அவங்களுக்கு போகலாம். லிவிங்ஸ்டோன், அவரை திருப்பி ஆர்டிஎம் பண்ணலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனா பெருசா அதை விட பெட்டர் கிரிக்கெட் இருந்துச்சுன்னா நீங்க பிரைஸ் போனாலும் பரவாயில்ல, ஸோ காசு கொடுத்தே வாங்கிருங்க அப்படின்னு தான் என் பாயிண்ட்ஸா இருக்கும். ஸோ என் ரிட்டன்ஷன்ஸ் 2 பேரு, சசாங்க் சிங், பிரப்சிம்ரன் சிங். ஆர்டிஎம்ல ஹர்ஷ்தீப் சிங்கும் ஹர்ப்ரீத் பிராரும் ஒரு டீசென்டான ஒரு இந்தியன் கோரை இதுல எடுத்துட்டு அதுக்கப்புறம் இதை வச்சு நீங்க சுத்தி பில்ட் பண்ணலாம், ஆக்ஷன்ல யார் யாரெல்லாம் வராங்க அப்படின்றத பார்த்துட்டு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஓகே, நீங்க சொன்னதெல்லாம் நானுமே சொல்லணும்னு நினைச்ச தாட்ஸ் தான். ராகுல் சாரை ரீடைன் பண்ணுவாங்களா? ஏன்னா அவருமே நல்ல பவுலிங் யூனிட்ல நல்லா பண்ணி கொடுத்துருக்காரு. போன சீசன் பாத்தீங்கன்னா ராகுல் சார்
ரொம்ப ஒரு எக்ஸலண்ட் எப்படி சொல்ற சூப்பர்பான ஒரு சீசனாட்டி இல்லாம போனாலும் ஒரு டீசென்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காரு அப்படின்னு சொன்னேன். ஸோ ராகுல் சார் அவங்க வந்து எப்படி ரீடைன் பண்ணலாமா? கேப்டு பிளேயர் ஆயிட்டாரு, அதுதான் இப்ப பிரச்சனை. இப்ப வந்து அன்கேப்டு பிளேயரா ராகுல் சார் இருந்திருந்தாருன்னா ஓகே, 4 crores ஒரு வர்த்தான பிளேயரா தான் இருந்திருப்பாரு கண்டிப்பா. அன்கேப்டு பிளேயரா இருக்கிறப்ப பார்க்கும்போது சாரி கேப்டு பிளேயரா இருக்கும்போது உங்களுக்கு 18 crores கொடுத்து நீங்க ஃபர்ஸ்ட் ரிட்டன்ஷன் பண்ணி தான் ஆகணும். ரெண்டாவது மினிமமே 11 crores. 11 crores ராகுல் சார் போவாரான்னு கேட்டா கண்டிப்பா இல்ல. ஆக்ஷன்ல 11 crores போக மாட்டாரு. ரெண்டாவது யாருமே பார்க்க ஒரு அந்த அட்டென்ஷன் கிராபிங் ஸ்பின்னரா அவர் இல்ல. இப்போ வந்து நான் எப்படி சொல்றேன்னா ஒரு குல்தீப் யாதவ் மாதிரி, செஹல் மாதிரி, அஸ்வின் மாதிரி, நூர் அகமது மாதிரி இந்த மாதிரி ஒரு அட்டென்ஷன் கிராபிங் ஸ்பின்னரா அவர் இல்ல அப்படின்றது ஒரு பாயிண்டா இருக்கு. இந்தியன் டீம் ரேடார்லயும் ரொம்ப நாளா இல்ல. சோ கண்டிப்பா அவ்வளவு பெரிய பிரைஸ் போக மாட்டாரு. அதனால நீங்க ஆக்ஷன்ல விட்டு நீங்க ஆர்டிஎம் கூட போட தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன். அவர் அந்த பிரைஸ்லயே கூட திருப்பி கிடைப்பாரு உங்களுக்கு. 5 crore 6 crore போனாலும் நீங்க ஆர்டிஎம் போட்டு தான் எடுக்கணும்ன்ற அவசியம் இல்லாத மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ராகுல் சார். அதே மாதிரி அசுதோஷ் சர்மாவை அவங்க ரீடைன் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரீடைன் பண்ண வேணா அசுதோஷ் சர்மா மேல வேணா ஆர்டிஎம் போடலாம். 2 ஆர்டிஎம் தான் நான் சொல்லியிருந்தேன்ல, இன்னும் 2 ஆர்டிஎம் பாக்கி இருக்கு. அதுல ஒன்னு அசுதோஷ் சர்மா மேல கூட போடலாம். அசுதோஷ் சர்மா தாராளமா போடலாம். ஏன்னா அவரு ஒரு பினிஷர் டைப் தான் ஆடிட்டு இருக்காரு. அந்த இம்பாக்ட் பிளேயர் ரூல்ல சசாங் சிங்கும் அசுதோஷ் சர்மா மாத்தி ஆடிட்டு இருக்காங்க. சோ அவங்க 2 பேரையும் தாராளமா பண்ணலாம். அதாவது இவங்க எப்படின்னா எனக்கு என்ன தோணுதுன்னா ஃபுல்லாவே வந்து அந்த அன்கேப்டோ இல்ல இன்எக்ஸ்பீரியன்ஸ் இந்தியன் பிளேயர்ஸ் இருக்காங்கல்ல, ஹர்ஷ்தீப் சிங் மட்டும்தான் அந்த குரூப்லயே ஒரு என்ன சொல்றது சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் மாதிரி இருக்காரு. அது செகண்ட் பாத்தீங்கன்னா ராகுல் சகர். ஆனா ராகுல் சகர் லைம் லைட்ல இத்தனை நாளா இல்ல, ஒரு டீசென்டான பெர்ஃபார்மன்ஸ் தான். எக்ஸ்ட்ரானரியிலும் சேர்க்க முடியாது, வெரி பேட்லயும் சேர்க்க முடியாதுன்ற பெர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் டீசென்டான பெர்ஃபார்மன்ஸ். ஹர்ப்ரீத் பிரார் அவரு கன்சிஸ்டன்டா போட்டுட்டு இருக்காரு. அவர் வேலை எக்கனாமிக்கலா போடுறது, ஒரு எண்டை பிடிக்கிறது, அதை கன்சிஸ்டன்டா பண்ணிட்டு இருக்காரு. டீசென்டான பேட்ஸ்மேன். அது அவர்கிட்ட அவ்வளவு பெருசா எதிர்பார்க்க முடியாது. ஒரு டீசென்டான பேட்ஸ்மேனா ஆனா கண்டிப்பா இருப்பாரு. உங்களுக்கு சசாங்க் சிங், அசுதோஷ் சர்மா இவங்க 2 பேரும் தான் மாங்குன்னு மூச்சு வாங்க அடிச்சிட்டு இருந்தாங்க அந்த டீமுக்காக. சோ இவங்க 5 பேருமே வந்து எக்ஸ்ட்ரானரியும் கிடையாது. இப்ப சசாங்க் சிங் சொல்லலாம் எக்ஸ்ட்ரானரி பிளேயர் தான். பட் வந்து நீங்க ஒரு ரிங்கு சிங் இடத்துலயோ ஒரு ஜடேஜா இடத்துலயோ எடுத்துன்னு போய் வைக்க முடியுமா நம்மள? அந்த பினிஷிங் அந்த லீக்லயும் வைக்க முடியாது. ஆனா ரொம்ப மட்டமான பிளேயர் கிடையாது. அவங்களுக்கு ஒரு ஸ்டெப் கீழே இருக்கிற ஒரு பிளேயர்ஸ். அதாவது நான் 18 crores கொடுத்து ஒரு ரீடைன் பண்ணிட போறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேயர் கூட இந்த டீம்ல இல்லாதது இவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை. பட் வந்து ஆனா இதை வச்சு அவங்க பெட்டர் பண்ணலாம். ஏன்னா நீங்க வெறும் 8 கோடி மட்டும்தான் லாஸ் பண்ணிட்டு ஆக்ஷனுக்கு போக போறீங்க. 110 கோடிக்கு மேல உங்க கையில காசு இருக்க போகுது. சோ நீங்க என்ன வேணா நீங்க நினைச்ச டீமை நீங்க போய் எடுக்கலாம், தாராளமா எடுக்கலாம். சோ அவங்க அதை பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. அதே மாதிரி சொல்லுங்க. அதே மாதிரி வந்து ஃபைனல் தாட்ஸ் இதை சொல்லிடுங்க. அடுத்து நம்ம சஞ்சு சாம்சன் கிட்ட போயிடலாம். ஷாம் கரன் அண்ட் ஷிகர் தவன் இவங்க 2 பேர் மேல உங்க தாட்ஸ் என்ன? இவங்க 2 பேர்ல யாரையாச்சும் ஒருத்தவங்க பண்ணலாம்னு நினைக்கிறீங்களா? ஷிகர் தவன் ஏஜ் தாண்டிடுச்சு. அவர் ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணல. போன 2 சீசன் நீங்க கம்பைண்டா எடுத்து பாத்தீங்கன்னா 10-12 மேட்ச்க்கு மேல மிஸ் பண்ணிருக்காரு இன்ஜுரி ப்ராப்ளம்னால. ஷிகர் தவனை நம்ம நார்மலா அப்படி பார்க்க மாட்டோம். ஆனா 2 சீசனும் கன்சிக்யூட்டிவா அவர் இன்ஜுரி அதிகமா இது பண்ணி ஒரு சீசனுக்கு 6 மேட்ச் 7 மேட்ச் ஈஸியா இது பண்ணாரு. ஏன்னா பாத்தீங்கல்ல பாதி மேட்ச் சாம் கரன் தான் கேப்டன் பண்ணாரு. அதுக்கு முந்தின சீசனும் சரி இந்த சீசனும் சரி சாம் கரன் தான் கேப்டன்சி பண்ணிட்டு இருந்தாரு. சாம் கரன் கேப்டன்சில டீசென்டான பெர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. சோ ஷிகர் தவன் ஏஜும் பார் ஆயிடுச்சு, இன்ஜுரி ஸ்கேரும் இருக்கு. நீங்க அதுக்கு ஒரு வேற ஓப்பனர் பார்க்கலாம். ரெண்டாவது ஷிகர் தவன் வெரி ஒன் டைமென்ஷனல். அவர்கிட்ட பவுலிங்கும் எதிர்பார்க்க முடியாது, அவ்வளவு சூப்பர்பான கேப்டனும் கிடையாது. சோ அது என்னதான் ஷிகர் தவன் பிளேயரா செம பிளேயரா இருந்தாலுமே அவருக்கு டைம் ஆயிடுச்சுன்னு தான் நான் பாக்குறேன். சாம் கரன் எனக்கு லிஸ்ட்லயே கிடையாது. ஏன்னா அவரு பேட்டிங்கும் சூப்பர்பான பேட்ஸ்மேனா ஆட மாட்டேன்றாரு, பவுலிங்கும் ரொம்ப சுமாரா போடுறாரு. என்ன சொல்றது, ஒரு பேக்கப் வேணா நீங்க எடுக்கலாம், ஒரு 3 கோடிக்குள்ள நான் ஒரு பேக்கப் எடுக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா சாம் கரன் எடுக்கலாம். சிஎஸ்கேல இருக்கும்போது ஒரு ஸ்டார் மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாரு, நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஆல்ரவுண்டரா தெரிஞ்சுட்டு இருந்தாரு. பட் இப்ப அந்த பெர்ஃபார்மன்ஸ் இல்ல. அந்த இன்ஜுரி போயிட்டு ஒரு
லாங் பிரேக் எடுத்தாரு 6 months நம்ம இன்ஜுரியில. அதுல இருந்து அவரோட அந்த பவுலிங் ஸ்கில்ஸ் குறைஞ்சிருச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவரோட பவுலிங் ஆல்ரவுண்டர் தான் நான் நினைக்கிறேன். பவுலிங் ஸ்கில்ஸ் அவர் குறைஞ்சிருச்சோ அப்படின்னு எனக்கு தோணுது. சரி, ஓகே. நீங்க சொல்லியிருக்க பிளேயர்ஸ் யார் அப்படின்னா சஷாங்க் சிங், அசுதோஷ் சர்மா, சிம்ரன் சிங். இந்த 3 பேர்ல யாராச்சும் 2 பேர் ரீடைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ நம்ம சந்து சாம்சன், யுவர் தாட்ஸ் அண்ட் பஞ்சாப் கிங் பாசிபிள் ரிட்டன்ஷன்ஸ் சொல்லுங்க. அவங்க சொன்னதுல எதனா அடிஷ்னல் தாட்ஸ் ஆட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா சொல்லுங்க. ஆக்சுவலி நானும் பட்டிதார் சொன்னேன், அதே தான் சொல்றேன். பட் என்னடான்னா அது எப்படி ஒரு டீமா வச்சுட்டு நம்மளால ஒரே ஒரு பிளேயர் கூட ரிட்டர்ன் பண்ணாம போக முடியும்னு எனக்கு தெரியல. அப்படி ஒரு டீம் வச்சிருக்காங்க. ஹைதராபாத் இதுதான் பண்ணிட்டு இருந்தாங்க ஒரு காலத்துல, அவங்க இருந்தாங்க. இப்ப ஹைதராபாத் வச்சு ஒரு கோரை ரெடி பண்ண முடியும். ஆனா இவங்க என்னடான்னா ஒரே ஒரு பிளேயர் கூட இவங்களால ரிட்டர்ன் பண்ண முடியல. என்ன காரணம்? இவனுங்க எப்படி சொல்றது, அவங்களோட சக லீக்ல செயின்ட் லூசியா கிங்ஸ் ஒரு பேர்ல கப் அடிச்சிட்டாங்க. இவங்க என்னன்னா என்ன பண்றதுன்னே தெரியாம இருக்காங்க. சரி, இந்த டீம் ஒரு கேப்டனா தேட முடியுது அவங்களால. போன வருஷம் சாம் கரன் இருந்தாரு, ஓகே. அவங்க இதுதான் ஒரு ஹையஸ்ட் சேஸ் பண்ணாங்க. திடீர்னு பேஸ்ட வந்து ஒரு நாக்கு அடி 262 சேஸ் பண்ணாரு. ஒரு கேப்டனா சூஸ் பண்ண முடியுது அந்த டீம்ல. இதை வச்சு நீங்க எப்படி ஒரு டீம் ரெடி பண்ண போறீங்க? அவர் சொன்ன மாதிரி ஏதாவது இப்ப பட்டிதார் சொன்னது எல்லாமே இதை வச்சு, அவர் சொன்னதை வச்சு நீங்க ஒரு நல்ல டீம் பில்ட் பண்ணலாமே கண்டி, இது வந்து ஒரு நல்ல டீமா உங்களால எடுத்து போக முடியுமா? ஆப்ஷனுக்கு என்ன கேட்டா கிடையாது. திரும்பி நீங்க மறுபடியும் ஸ்கிராச் வந்து ஆரம்பிக்கணும். புரியுதுங்களா? நீங்க சஷாங்க் சிங் ரிட்டர்ன் பண்றீங்க, இவர் அசுதோஷ் சர்மா, ஹர்ப்ரீத் பிரார், ஹர்தீப் சிங் மட்டும்தான் அவர் இந்தியா ஆடி இருக்காரு, அதனால அவருக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. நான் என்ன பண்ணுவேன்னா, அதே அவர் சொன்ன மாதிரி 2 பிளேயர், ஹர்தீப் சிங் அண்ட் ஹர்ப்ரீத் பார், அப்புறமா சாரி சஷாங்க் சிங், ஹர்ப்ரீத் பார், பிரப்ஜித் சிங், இந்த மாதிரி ஒரு 2 பிளேயர் ரிட்டைன் பண்ணிட்டு மீதிலாம் ஆர்டிஎம் பண்ணுவேன். நான் லிவிங்ஸ்டனை கண்டிப்பா ஆர்டிஎம் பண்ணுவேன். நான் சாம் கரன் பண்ண மாட்டேன். ஏன்னா ரீசெண்டா இங்கிலாந்து ஓடிஐல மிச்சல் ஸ்டார்க் போட்டு பொழந்துட்டாரு. 28 ரன், 4 6 ஒரு 4. நல்லா ஆடுவாரு மிச்சல் ஸ்டார்க்லாம். லிவிங்ஸ்டனுடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து அவருடைய ஹோம் கண்டிஷன்ஸ்ல நல்லாவே தான் இருக்கு. அவர் வருஷமே இந்த மாதிரி யாருன்னா ஒருத்தர் போட்டு 25 ரன் 28 ரன் அடிச்சிடுறாரு. ஆனா பட் அவர் ஐபிஎல்ல வந்து அந்த பெர்ஃபார்மன்ஸ் தான் வந்து எதிர்பார்க்கறாங்க. பார்த்தாங்க பஞ்சாப் கிங்ஸ் அப்படி பார்த்தா எடுத்தாங்க. பட் ஒரு சில மேட்சஸ்ல அதை காமிச்சாரு. பட் அவரால் அதை கன்சிஸ்டன்டா கொடுக்க முடியல. ஃபர்ஸ்ட் சீசன் செமையா ஆடினான் லிவிங்ஸ்டன். ஒரு சமடி, அதாவது வந்தாலே 35 பால் 70 ரன் அடிச்சுட்டு போற மாதிரி தான் ஆடிட்டு இருந்தாரு. ஒரு 6-7 மேட்ச் பண்ணாரு அதை. ஆனா அதுக்கப்புறம் ஃபுல் ஃபிளாப் ஆயிட்டாரு. அந்த டைம்ல செம ஃபார்ம்ல இருந்தாரு. ஏன்னா T20 செஞ்சுரி போட்டாரு, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லா இதுலயும் ஆடினாரு. டெஸ்ட் மேட்ச் ஒரு மேட்ச் ஆட வச்சான்னு நினைக்கிறேன் பாகிஸ்தான் கூட, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. பட் வந்து இப்ப அந்த ஃபார்ம் என்ன சொல்றது, அவ்வளவு பெரிய ஃபார்ம்ல இல்ல. 2வது ரீடைன் பண்றதுக்கும் 18 கோடி கொடுத்து அப்படின்னும் போது கொஞ்சம் யோசிக்க தோணுது. வேணும்னு நினைச்சாங்க, இல்ல எனக்கு லிவிங்ஸ்டன் வந்து பஞ்சாப்லயே தான் இருக்கணும் அப்படின்னு நினைச்சாங்க, ஆர்டிஎம் போட்டு எடுத்துக்கலாம், வர பிரைஸ் ஆர்டிஎம் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு டீசென்டான போலரும் கூட, ரொம்ப மொக்க போலரும் கிடையாது. நீங்க அவரை வச்சு ஒரு 2 செய்யலாம். அதேதான் நானும் சொல்ல வரேன். இப்போ லிவிங்ஸ்டன் இப்போ இதே ஒரு மினி ஆக்ஷன் அந்த மாதிரி ஒரு இது வச்சிருந்தா நம்ம லிவிங்ஸ்டனை வச்சிருக்கலாம். பட் நீங்க மெகா ஆக்ஷன் நிறைய பிளேஸ் வருவாங்க. ஸோ போயிட்டா நம்மளால பிளேஸ் எடுக்க முடியாதுன்ற அந்த ஒரு கட்டாயமும் கிடையாது. இவருடைய நல்ல பிளேயர்ஸும் வருவாங்க. ஸோ அதேதான் லிவிங்ஸ்டன் கன்ஃபார்ம் ரீடைன் யாரையாச்சும் ஒருத்தர் பண்ணியே ஆகணும் அப்படின்னா லிவிங்ஸ்டன் பண்ணலாம். அந்த 18 crores அப்படின்னு சொன்னீங்களா, அதுக்கு பண்ணலாம். நான் என்ன எதிர்பார்க்கறேன்னா, இப்போ உங்களுக்கு ஒரு ஹெட்மயர் வெளியே வராரு, மொயின் அலி வெளியே வருவாரு, அதுக்கப்புறம் உங்களுக்கு வேற யார் இருக்கா, கேம் கிரீன் வெளியே வருவாரு, ஸ்டாயினிஸ் வெளியே வருவாரு. அந்த மாதிரி நீங்க பிளேயர்ஸை ட்ரை பண்ணலாம். இன்னமுமே ஒரே ட்ராக்ல போகாம ஒரு டிஃபரெண்டா இது பண்ணலாம் அப்படின்னு நான் யோசிக்கிறேன். ஸோ அதே மாதிரி சஞ்சு சாம்சன், ஹர்ஷ்தீப் சிங் ரீடைன் பண்ணுவீங்களா? இல்ல ஹர்ஷ்தீப் சிங்லாம் ஆர்டிஎம் வச்சு தான் வாங்கணும். ஏன்னா ஒரு கேப்டன் பிளேயரு. நான் பட்டிதார் சேம்னா வேற எதுவுமே இல்லை. ஆனா என்னடானா எண்ட் ஆஃப் தி டே நீங்க வந்து இதை வச்சு இதான் ஒரு நல்ல டீம் இதை கொண்டு போறீங்களான்னா கிடையாது. ஹைதராபாத் ஒரு தேர்வை பண்ணாங்க தெரியுமா, வில்லியம்சன், அப்புறமா வேற யாரா கொண்டு போனாங்க அவங்க, உம்ரான் மாலிக்கும் அப்துல் கசாம் அதுவும் பண்ணாங்க. புரியுங்களா? அது வில்லியம்சன் மட்டும்தான்
நல்ல பிளேயரு புரியுதுங்களா. அதுக்கப்புறம் அவரே அந்த வருஷம் என்ன ஃபார்ம் இருந்தான்னு தெரியல, ரிட்டைன் பண்ணணும் கேப்டன்னாலும் அவங்க ரிட்டைன் பண்ணிருக்காங்க புரியுதுங்களா. அவங்களால இம்ரான் மாலிக் அது மாதிரி 2 மேட்ச் தான் இருந்தாரு புரியுதுங்களா. இதை வச்சு நீங்க எப்படி ஒரு டீம் லீட் பண்ணீங்க? அதான் ஹைதராபாத் இப்ப எப்படியோ போய் தேறிட்டாங்க, பஞ்சாப்னு அதே நிலைமையில தான் இருக்காங்க. என்ன பண்றதுன்னே தெரியல அவங்களுக்கு. அவர் ஸ்குவாட் படிச்சாரு, அதான் நான் சொல்றேன், ஒரு கேப்டனே அவங்களால தேர்ந்தெடுக்க முடியல. அவங்க எப்படி இது பண்ணுவாங்க, ஒரு டீம் ரெடி பண்ண போறாங்க? ஸோ அவங்க ஆப்ஷன்ல அவங்க நல்ல வேலை பார்த்தா மட்டுமே தான் உண்டு வேண்டி, வேற எதுவுமே அவங்களால பண்ண முடியாது. இந்த இந்த எப்படி சொல்றது, ஜிதேஷ் சர்மா அவரும் இருக்காரு, பட் எல்லாரும் இருக்காங்க, பட் எப்படி சொல்றது, அவங்க ரீடைன் பண்ணா அந்த ஆக்ஷன்ல போகும்போது அந்த பர்ஸ் மணி கொஞ்சம் அடி வாங்கும். ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு ஆல் அவுட்டா போயிட்டு ஆக்ஷன்ல ஒரு நல்ல டீமை இவங்க பில்ட் பண்ணலாம். அதுக்கான நிறைய சான்சஸ் இருக்கு. ஏன்னா ஆல் அவுட்டா போனாங்க அப்படின்னா மற்ற டீமோட கம்பேர் பண்ணும்போது இவங்க கிட்ட நிறைய பர்ஸ் மணி இருக்கும். அதே அந்த ஒரே டீம் பஞ்சாப் கிங்ஸ் மட்டும்தான். நம்ம யோசிச்சோம் அப்படின்னா இவங்க திருப்பியும் வந்து அந்த பண்ண தப்பே தான் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா வேற எதுவுமே பண்ண முடியாது பஞ்சாப் கிங்ஸை. ஸோ பார்ப்போம் அதே இந்த மாதிரி வாட்டி நீங்க பாத்தீங்கன்னா போன வருஷம் பாத்தீங்கன்னா மிச்சல் ஸ்டார்க்கு, பேட் கமின்ஸ் இவங்க எல்லாம் வந்திருந்தாங்க. அப்ப பஞ்சாப் கிட்ட நிறைய காசு இருந்துச்சு. நம்ம நினைச்சா சரி ஸ்டாருக்கு போனீங்கன்னா பஞ்சாப் தான் வாங்க, பார்த்தா அவங்க யாருமே வாங்கல. இப்ப இந்த ஸ்குவாட்டை எதை வச்சு அவங்க அவ்வளவு காசு வச்சு யாரை வாங்கினான்னு கூட தெரியல எனக்கு. அந்த அளவுக்கு வச்சிருக்காங்க, பண்ணியிருக்காங்க அவங்க. இல்ல இப்ப So, அதுதான் எனக்கு சொல்ல வரேன். ஒரே ஒரு டவுட்னா, ரிக்கி பாண்டிங்க கோச்சா போட்டிருக்காங்க, ஓகேவா. இப்ப ரிக்கி பாண்டிங் என்ன பண்ணுவாரு, பேர்ஸ்டோ, லிவிங்ஸ்டன், சாம் கரன், கிறிஸ் வோக்ஸ் எல்லாம் தட்டிட்டு வார்னர், மார்ஸ், ஸ்டாயினிஸ், கேம் கிரீனோ இல்ல ஸ்டார்க் யாராவது வெளியே வந்தாங்கன்னா திருப்பி அவங்களெல்லாம் பிடிச்சி உள்ள போட போறாரு. பெருசா இல்ல வந்து அப்படி போட்டா கூட பிரச்சனை இல்லைங்கிறான். அப்படி போட்டா கூட பிரச்சனை இல்லை, நல்ல பிளேஸ் இருந்தா பிரச்சனை இல்லைங்கிறான். ஆஸ்திரேலியன் பிளேஸ் இருந்தா கூட உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லை. நீங்க ஒரு டீம் பில்டப் பண்ணலாம். ஏதோ நீங்க சொல்ற மார்னரு, மிச்சல் மார்ஷ், நல்ல பிளேஸ் வேற. ஸ்டாயினிஸ் ஆல்ரெடி பஞ்சாப் ஆடி இருக்காரு. இது வந்தா ஒரு திரும்பி ஃபுல் கம்மி மாதிரி கிட்ட பரவாயில்ல. மார்ச் ஆடி இருக்காரு, அவர் அப்பா ஆடி இருக்காரு. கிங்ஸ் 11 பஞ்சாபா இருந்து ஆடி இருக்காரு. மிச்சல் மார்ஷும் ஆடி இருக்காங்க, ஷான் மார்ஷ் 2 பேரும் ஆடி இருக்காங்க. அதான் வார்னர் மட்டும் தான் ஆடல. சோ இவங்க அதான் இவங்க அதே மாதிரி ரெண்டாவது நிறைய பஞ்சாபி பிளேயர்ஸா இருக்காங்க. இப்ப ஷிக்கர் தவன் ஓகே டெல்லி பிளேயர், ஆனா பஞ்சாபி தான். பிரப்சிம்ரன் சிங், ஹர்ப்ரீத் சிங் பாட்டியா, உங்களுக்கு சஷாங்க் சிங், ஹர்ப்ரீத் பிராரு, ஹர்ஷ்தீப் சிங், வேற யாரு இருக்கா உங்களுக்கு சுத்தி பார்த்தாலே வெறும்னே விஸ்வநாத் பிரதாப் சிங், வெளியே அவங்க கண்ணத்தை வந்து பாக்குற மாதிரியே தெரியல. சிவம் சிங் அது டிஎன்பிஎல் பிளேயர் அவரு. நெக்ஸ்ட் அவ்வளவுதான். பட் நீங்க இப்ப பேசும்போதே நம்ம ஒரு 8 பஞ்சாபி பிளேயருக்கு 9 பஞ்சாபி பிளேயரை பாக்குறோம். ரெண்டாவது எல்லாரும் சுப்மன் கில், அபிஷேக் சர்மா, வேற யாரு பஞ்சாப்ல இருந்து இப்ப இன்டர்நேஷனல் கிரிக்கெட் இப்ப யாரும் ஆடல. சோ அந்த மாதிரி ஒரு பிளேயர்ஸை கூட இவங்க டார்கெட் பண்ணி எடுக்க மாட்டேன்றாங்க. எல்லாம் செகண்ட் கேட்டகரி, தேர்ட் கேட்டகரி பிளேயர்ஸாக தான் எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவங்க பண்றதையும் நம்ம தப்பு சொல்ல முடியாது. நீங்க சொன்ன தப்புன்னு நான் சொல்ல வரல. பட் இல்ல அததான் இல்ல நான் சொல்ல வரேன் என்னன்னா, பட் தே ஆர் ஃபோக்கஸிங் ஆன் டு டெவலப் தேர் டொமஸ்டிக் பிளேயர்ஸ். பண்ணலாம், பட் அதையும் கரெக்டா எல்லாருமே இப்ப எல்லா டீம்லயுமே டொமஸ்டிக் பிளேயர்ஸை வைக்கிறாங்க. இப்ப பெங்கால்ல இருந்து ஷாக்கிப் ஹுசைன் ஒரு டொமஸ்டிக் பிளேயரை கேகேஆர் கொண்டு வந்தாங்க. அவங்க பிளேயிங் லெவன்ல ஆட வைக்கல, ஆனா அவர் நல்லா 145 போடுறாரு அப்படின்ற ஒரு நியூஸ் இருக்கு. க்ரூம் பண்ணிட்டு இருக்காங்க உட்கார வச்சு. அந்த மாதிரி ஏதாவது பண்ணா கூட பரவாயில்ல. அதுதான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இது வந்து ஒரு ஐபிஎல் ஒரு வேர்ல்ட்லயே ஒரு ஃபர்ஸ்ட் டயர் லீக்னே சொல்லலாம். நமக்கு கிரிக்கெட் லீக்ல பிரான்சைசி லீக்கை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஃபர்ஸ்ட் டயர் லீக். ஸோ அதை பொறுத்த வரைக்கும் நீங்க உங்க டீம்ல ஒரு 2-3 டொமஸ்டிக் பிளேயர் உள்ள கொண்டு வந்துட்டு அவங்களுக்கு இந்த ஐபிஎல் என்வரான்மெண்ட்னா என்ன அப்படின்னு கத்து கொடுத்து க்ரூம் பண்ணி அப்புறம் அவங்கள வந்து ஆட வைக்கிறது ஓகே. பட் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து போறது வந்து சரியா தோணல. பட் அது நம்ம யோசிக்கணும், பட் அவங்க அதை திங்க் பண்ணுவாங்க. they will regroup their best squad again. ஏன்னா ரிக்கி பாண்டிங் வந்திருக்காரு, நிறைய சேஞ்சஸ் எதிர்பார்ப்போம். ஸோ ஓகே கைஸ், சேம் சாம்சன் பற்றி தான் அவங்க சொல்லியிருக்கிறது. நானும் அதே தான் சொல்றேன். சஷாங்க் சிங், அசுதோஷ் சர்மா அண்ட் ஆர்டிஎம்ல வந்து பிரப்சிம்ரன் சிங் சொன்னீங்களா? அதான் யாராவது 3 பேர்ல யாராச்சும் வந்து 2 பேரை ரீடைன் பண்ணிட்டு
பிரப்சிம்ரன் சிங், உங்களுக்கு ஹர்ஷ்தீப் சிங், வேற யார் இருக்கா? ஹர்ப்ரீத் பிரார். இவங்க 3 பேரையுமே வந்து கண்டிப்பா ரிட்டைன் பண்ணிடலாம், ஆர்டிஎம் பண்ணிடலாம். கிங்ஸ் 11 பஞ்சாப்ல பார்த்தோம்னா இப்ப சொன்ன பிளேயர்ஸ் தான் இருக்காங்க அந்த பொட்டன்ஷியல் ரிட்டென்ஷன்ஸ்ல. ஸோ நாங்க எங்க தாட்ஸ் நாங்க சொல்லிட்டோம். ஓகே கைஸ், நம்ம வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். நீங்க உங்களுடைய தாட்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ்ல டிராப் பண்ணுங்க. யார் யாரெல்லாம் வந்து பண்ணணும், என்னென்னலாம் பண்ணணும் பஞ்சாப் கிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வி வில் மீட் அகைன் இன் த நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ கைஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய். ஸ்டார்ட் ஆயிடுச்சா? ஸ்டார்ட் ஆயிடுச்சாடா? இவனெல்லாம் போட்டு இல்ல சண்டை வராது. நான் கட் பண்ணவே மாட்டேன், அப்படியே போடுவேன் வீடியோ. சத்தியமா எனக்கு தெரியலடா. ரெக்கார்டிங் 7 செகண்ட்ல இருந்து வந்து நானும் பார்த்தேன். இன்ட்ரோ வந்ததுக்கு அப்புறம் பேச ஆரம்பிக்கணும்னு சொன்னா, நீ பாட்டு இங்க பாக்குற அங்க பாக்குற ஏதோ பண்ணிட்டு இருக்க. இங்க பார்த்தா தெரியும் இன்ட்ரோ வருது. அங்க பாத்துட்டா என்னடா 2 பேரும் சைலண்டா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு பார்த்தா திடீர்னு ரெக்கார்டிங் 7 செகண்ட்ஸ் வந்து காமிக்குது. சரியா இத வீடியோ கடைசியா ப்ளூபர்ஸ்ல போட்டுரு. எப்படியும் இந்த வீடியோ கம்மியா தானே வரும். வெங்கட் மாதிரி ப்ளூபர்ஸ் போட்டுரும். இப்போ இன்ட்ரோ வரும், மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணனும். ஓகேவா? கட் பண்ணிடுறா, ஸ்டார்டிங்ல இருந்து ரெக்கார்ட் பண்றா. மறுபடியும் உள்ள வரணும், நான் பாத்துக்கிறேன். இன்ட்ரோ வந்ததுக்கு அப்புறம் சைலண்டா இருங்க. இன்ட்ரோ வந்ததுக்கு அப்புறம் பேச ஆரம்பிக்கலாம். ஓகேவா?